சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க சொல்றோம் ஓகேவா? ரெடியா? 1 2 3 ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எங்க பாத்து கட் பண்ணு. என்னடா என்னடா என்ன பண்ற? என்ன கொஞ்சம் உடுனா நீங்களே திட்டுறீங்க. ஹாய். ஹாய். ஏய் சாரி, நீ வந்து ரொம்ப நேரம் இல்ல ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். வர வழியில ஹெவி டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல எழில். கையை கொடு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உட்கார். சரி உட்காரு. என்ன மேடம், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என்னோட பர்த்டேவை விட வருஷா வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தா மட்டும் என் மனசு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஹாப்பியா இருக்கும். என்னோட தீபாவளி, பொங்கல் எல்லாமே இந்த டே தான். ஏன் அப்படி நினைக்கிற? வெற்றியும் இலக்கும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஓட வைக்குதுன்னா புனிதமான நட்பும் உன்னதமான உறவுகளும் தான் மனுஷனை மனுஷனாவே சந்தோஷமா வாழ வைக்குது. ஆனா இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீ. அப்புறம் நம்மளோட நட்பு. நான் என்ன பண்ண? ஆபத்துல உதவுற தோழமை கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னா என் மனச புரிஞ்சுக்கிட்டு எதுக்காகவும் என்னை விட்டு விலகாம எப்பவுமே எனக்கு எது நல்லதுன்னு யோசிக்கிறல்ல, நீ எனக்குன்னு மட்டுமே கடவுள் கொடுத்த வரும். வருஷா வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தாலும் இந்த வருஷம் நேர்ல பார்த்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிக்கிறவங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி மாறாத அன்போட ஒருத்தருக்கான துணையா டெய்லியும் சந்திச்சு பேசிக்கிட்டு ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட நட்பு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிலைச்சிருக்கு. இடையில பிரச்சனைங்க ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வந்தப்பவும் நீ என்னை விட்டு பிரியல. பிரியறதுக்காக நான் உன்னை பார்க்கல கயல். யார் எதிர்த்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை பிரிக்க நினைச்சாலும் சரி, அதை எல்லாத்தையும் மீறி இன்னும் 100 வருஷம் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும். வாழ்வோம். சிறந்த நண்பர்களா கடைசி வரைக்கும் இணை பிரியாம வாழ்வோம். ஏய், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? கயல், எல்லா காதலுக்குள்ளேயும் நட்பு இருக்குமான்னு தெரியல. ஆனா எல்லா நட்புக்குள்ளேயும் அழகான காதல் இருக்கு. நமக்குள்ளேயும் அந்த காதல் இருக்கு. அது இல்லைன்னு உன்னால மறுக்க முடியாது. ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். அப்படி வா வழிக்க. இந்த வருஷத்துக்கான ஃப்ரெண்ட்ஷிப் டேயோட கிஃப்ட். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓபன் பண்ணி பாரு. தேங்க்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு கயல். என்னோட கிஃப்ட்
இருக்கு இருக்கு. குடு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ. என்ன இது? காஃபி கப். அது எனக்கு தெரியுது. அதுல எதுக்கு நம்மளோட போட்டோ? ரெண்டு பேரையும் ஞாபகப்படுத்ததா. போட்டோ ஓகே, ஆனா அத சுத்தி ஏன் இத்தனை ஹார்ட்ஸ்? அது ஹலோ, சொல்லு. அது ஆ, லவ் கயல். எது? டென்ஷன் ஆகாத. லவ்னா என்ன ஒரு வகையில அன்பு தானே. ம், நட்புக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குல்ல, அதத்தான் சிம்பாலிக்கா சொன்னேன். சரி. நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்சுதானே இந்த காஃபி கப்ப இப்படி டிசைன் பண்ணிருக்க? ஆமா. ஏய், யூ ஆர் மை பெஸ்ட் கியூட் லவபிள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, மோஸ்ட் கேரிங் பர்சன். நான் அந்த தாட்ல தான் இதை வாங்கினேன். ஆனா நீதான் ஏதோ சம்திங் சம்திங் அப்படி இப்படின்ட்டு. இரு 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 இரு. சரி விடு. உனக்கு அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? நட்போட பார்த்தா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு.